வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ஸ்ரீ பந்தார்வரளி நாச்சியார் சமேத அழகியான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் காவேரிப்பாக்கம் அடுத்த துரைப்பெரும்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது. நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஸ்ரீ நாச்சியம்மன் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி உற்சவ விழா இன்று 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு கோபூஜை சிறப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டு காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ நரசிம்ம ஹோமம், ஸ்ரீ ஹோமங்கள், கந்தர் ஹோமங்கள் தொடங்கி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா திருமஞ்சனம், சாற்றுமுறை தீர்த்த பிரசாதம் வழங்குதல், அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்குதல், அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம், திருவீதி உலா புறப்பாடு ஆகிய சிறப்பான விழாக்கள் இன்று தொடங்கி நடைபெற்றது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஆலயத்தில் இன்று சிறப்பான முறையில் விழா முன்பாக பல்வேறு விதமான அபிஷேகங்கள், பால் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், பழ அபிஷேகம், சீக்காய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், தேங்காய் நீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பழ வகைகள் அபிஷேகம் போன்ற சிறப்பு வாய்ந்த மூலிகையெல்லாம் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் குறிப்பாக துரைப்பெரும்பாக்கத்திலிருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெளி மாவட்டத்தில் இருந்தும் பக்தர்களும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது சிறிது ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை சிறப்பான முறையில் நாம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு விழா காலங்களில் நடைபெறுகின்ற விழாவில் நாம் அனைவரும் தவறாமல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் கலந்து கொண்டு இந்த ஆலயத்தை மேலும் மேலும் நாம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். நிறைய பக்தர்கள் வருவதற்கான வழிவகைகளை நாம் உறுப்பினர்களாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த ஆலோசனையில் சிறப்பாக ஆலோசிக்கப்பட்டு அனைவருக்கும் இந்த ஆலோசனை பயனுள்ளதாக அமையும் வரை சிறப்பாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து அலங்காரங்கள் நடந்து முடிந்து மகா தீபாராதனை, மகா அலங்காரம் நடந்து முடிந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. வருகை புரிந்த வெளியூர்களிலிருந்து அதிக தூரத்திலிருந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு தேவையான அனைத்து காலையில் அவர்களுக்கு மோர் வழங்குதல், பிறகு பானகம் வழங்குதல், பின்பு பிரசாதம் வழங்குதல், அதைத் தொடர்ந்து 1 மணிக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டு வருகை புரிந்த அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அப்பொழுது பக்தர்கள் அனைவரும் ஒவ்வொரு விழாக்களிலும் சிறப்பாக கலந்து கொள்வோம், அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து இந்த சிறப்பு வாய்ந்த கோயிலை நாம் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வோம் என்று கருத்துக்களையும் தெரிவித்தார்கள். இந்த கோயிலுடைய சிறப்பான வழிபாடுகள், பூஜைகள் அனைத்தும் முன்னிருந்து இன்று வரை சிறப்பாக செய்து வரக்கூடிய திரு காவேரிப்பாக்கம் ரவி அவர்களையும் வந்திருந்த அனைவரும் அவரை சிறப்பாக பாராட்டினார்கள். பக்தி செய்திக்காக துரைப்பெரும்பாக்கத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜை விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். தலைவர் மற்றும் நிர்வாக குழு காவேரிப்பாக்கம் வி.டி. ரவி அவர்களை அணுகி மேலும் இந்த கோயிலை நல்ல வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கான ஆலோசனைகளை வழங்கி தொடர்ந்து இந்த கோயிலை அவர் சிறப்பாக வழிநடத்த வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். என்ன ஆலோசனைகள் வேண்டுமானாலும் அவரை அணுகலாம். வி.டி. ரவி காவேரிப்பாக்கம் தலைவர் மற்றும் நிர்வாக குழு அவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.